வெல்கம் டு அவர் சேனல் யூடியூப் தமிழ். டெஸ்ட் 4ஓட ஆன்சர் கீ தான் 7th டேம் 1. கழித்திட பொருள் காண்க அப்படின்னா மகிழ்ந்திட. பொற்றை பொழில் தில்லம் அழுவம் ஆகிய சொற்கள் குறிக்கும் ஒரு சொல் அப்படின்னா காடு. நாவற்பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது கோலிக்குண்டு. நேற்று பிளஸ் இரவு நேற்றிரவு. முத்தீது முள் பிளஸ் தீது. சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன, அதான் கரெக்டு. மற்றதெல்லாம் சரியில்லை. அதாவது அரசர்கள் ஆட்சி செய்தனர்னு இருக்கணும், செய்தார்னு இருக்குது. அதே மாதிரி தான் இதுவும். ஆடினாள் அப்படின்னு இருக்கணும், அணிந்தாள் அப்படின்னு இருக்கணும். கீழ்கண்ட சொல்லை பயன்படுத்தி புதிய சொல் உருவாக்குதல். தையல் கலை, அதுதான் சொல் மாதிரி இருக்கும். கீழ்கண்ட சொல் பயன்படுத்தி எத்தனை புதிய சொற்கள் உருவாக்க முடியும் அப்படின்னு பார்த்தா வாழைக்காய், கொய்யாக்காய், குருவிக்கூடு, அந்த 3 தான் உருவாக்க முடியும். அதனால 3. பயோடைவர்சிட்டி எனும் தமிழ் சொல்லை கலைச்சொல் தருக. பல்லுயிர் மண்டலம். வள்ளுவர் தன் குறளில் பிறருடைய குற்றத்தை காண்பது போல தன்னுடைய குற்றத்தையும் காண்பவனுக்கு எது இல்லை என்கிறார்? துன்பம். சரியான குறள் காண்க. கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். வாயில் எனும் சொல்லின் மருவு வாசல். துணிவு அப்படின்னா என்னன்னா கரேஜ். தியாகம் அப்படின்னா சாக்ரிஃபைஸ். சமத்துவம் ஈக்குவாலிட்டி. பேச்சாற்றல் எலிக்யூஷன். தவறான இணையை தேர்ந்தெடுத்து. இதில் எது தவறானது அப்படின்னா 1, 2 தவறு. ஏன்னா முழக்கம்னா ஸ்லோகனு, கதை பாடல்னா பேலட்டுன்னு வரும். அது 2 தான் தப்பு, மற்றதெல்லாம் கரெக்டு. அரசியல் மேதை அப்படின்னா பொலிட்டிக்கல் ஜீனியஸ். ஒற்றுமை அப்படின்னா யூனிட்டி. டிக்லாஜிக் லாங்குவேஜ் அப்படின்றதோட தமிழாக்கம் அப்படின்னா இரட்டை வழக்கு மொழி. சரியான வாக்கியம் தேர்வு செய்க. அதாவது அம்மா பசிக்கிறது, எனக்கு சோறு வேண்டும் அப்படின்றது சரியான வாக்கியம். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும். இது இந்த தொடர் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் அப்படின்றவர் நாமக்கல் கவிஞர். பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை. கூற்று 1. கூற்று 2. எழுதப்படுவது படிக்கப்படுவதும் மொழியின் 2ஆம் நிலை. அப்போ கூற்று 1 மட்டும்தான் சரி. ரெண்டுமே சரிதான். பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் 2ஆம் நிலை. ரெண்டுமே கரெக்ட். யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு. ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வரும். வானரம். பேச்சு மொழி. ஓகே, இந்த கீழே உள்ள பாராவை படித்து அதுக்குள்ளே விடையடிக்கணும். விரைந்து மாற்றம் அடைவது எவ்வகை மொழி அப்படின்னா பேச்சு மொழி. பேச்சு மொழியில் ஈ என்பதை எவ்வாறு ஒலிப்பர் அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இலை அப்படின்றத இலை அப்படின்னு சொல்லுவாங்க. உலகம் என்பது பேச்சு வழக்கு சொல்ல, உலகம் அப்படின்றத உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்திக்கு பொருத்தமான தலைப்பு. அதாவது மேல்கண்ட பத்திக்கு பொருத்தமான தலைப்பு என்னன்னா மொழி. காலம் கடந்து வாழும் மொழி அப்படின்றது எழுத்து மொழி தான், ரொம்ப வருஷத்துக்கு வாழும். ஐ என்னும் சொல்லின் இணை எழுத்து இ. ஐ இ. குரில் நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படும் எழுத்துச்சாரி காரம். கூற்று. இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு எனப்படும். எல்லா சொற்களும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை. அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. குறில் எழுத்தை குறிக்க பயன்படும் எழுத்துச்சாரி கரம். நெடில் எழுத்தை குறிக்க பயன்படும் எழுத்துச்சாரி கான். வல்லின எழுத்தின் இன எழுத்து மெல்லினம். பொருந்தா சொல்லை கண்டறிக. இங்கே மாவு அப்படின்றது பொருந்தா சொல், ஏன்னா மற்றது எல்லாமே குற்றிய லுகரமாக இருக்கு. ஆசிரியர் பாடம் கற்பித்தார். எவ்வகை தொடர்? செய்வினை. ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடர் காண்க. மாங்காய்கள் மட்டுமே வடுவாகிறது, அதுதான் சரி. மயங்கொலி பிழையற்ற தொடர். தேர் திருவிழாவிற்கு சென்றனர், அதான் மயங்கொலி பிழையற்ற தொடர். கீழ்கண்டவற்றுள் சுட்டுத்திரிபு அல்லாதது. அம்மலை அப்படின்றது சுட்டுத்திரிபு அல்லாதது. அந்த இந்த அப்படின்னு வந்தாதான் அது சுட்டுத்திரிபு. வினைச்சொல் அல்லாதது. அறிவுன்றது வினைச்சொல் கிடையாது. இரு பொருள் தரும் ஒரு சொல் காண்க. நீ அறிந்ததை பிறருக்கு.
டேஸ். எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது டேஸ். அப்போ இது ரெண்டுக்குமே சொல் அப்படின்றது வரும். பத்திரிகை துறை சாராத கலைச்சொல் அப்படின்னா ஊடகம், இதழியல், பருவ இதழ் இதெல்லாம் பத்திரிகை துறை சார்ந்த கலைச்சொல். பொம்மலாட்டம் தான் பத்திரிகை துறை சாராத கலைச்சொல். ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்திலக்கணம். உரையாடல் அப்படின்றது டயலாக். மொழியியல் அப்படின்னா லிங்குஸ்டிக்ஸ். ஒலியியல் அப்படின்னா ஃபோனாலஜி. வனவியல் அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி. எவ்வகை சொல் செய்யாத, அப்போ எதிர்மறை பெயர் அச்சம். கற்க என்ற சொல்லின் வேர்ச்சொல் கல். கீழ்கண்டவற்றில் தமிழ் சொல் எது? வழிபாடு. எதிர்ச்சொல் தருக. இரத்தல் அப்படின்னா பிறத்தல் அப்படி. சந்தி பிழையற்ற வாக்கியங்கள். 1 2 சந்தி பிழையற்ற 1 3 சந்தி பிழையற்றது. வாடைக்காற்று வீசியது, வெயில் சட்டென தணிந்தது. ரசம் என்ற சொல் மொழி சொல், அது வடமொழி சொல். கோடிடு என்ற சொல்லின் வினையால் அணையும் பெயர் கோடிட்டான். இரு பொருள் தரும் ஒரு சொல் காண்க. மழலை பேசும் டேஸ் அழகு, இனிமை தமிழ் டேஸ் எமது மொழி. அது ரெண்டுக்குமே மழலை பேசும் மொழி அழகு, இனிமை தமிழ் மொழி எமது. கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் காணா சோலை. அகர வரிசையில் சரியான தொடர் ஆசான், கடல், கயல்விழி, குதிரை, சுரதா, முகிலன், வயல். பிழை திருத்து. சரியான தொடர் ஒரு பந்தியில் ஒருவருக்கு ஒரு வாழை இலை தரப்பட்டது. இதுதான் பிழை திருத்தம். இந்த ஒரு ஓர் அப்படின்னு வர்றது. கல்லலை என்பதன் பொருள் கற்குகை. தவறான இணையை தேர்ந்தெடுத்தலுக. இதில் ஒரே ஒரு இணை மட்டும் தவறு. தீவுனா ஐலாண்டு தான். இயற்கை வளம் அப்படின்னா ஆர்கானிக் ரிசோர்ஸ். காடு, ஜங்கிள், வனவிலங்கு, வயலின். இப்போ இயற்கை வளம்னா நேச்சுரல் ரிசோர்ஸ்னு வரணும், அதுதான் தப்பு. ப்ராபபிள் அப்படின்னா உவமைன்னு அர்த்தம். திருக்குறள் நிறைவு செய்க அப்படின்னா வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. தாமரை போஷாக்கான உணவு சாப்பிட்டான். இங்கே போஷாக்கு அப்படின்றது எனது ஊட்டச்சத்தான. தலைக்கு சாம்பு தேய்த்து குளிக்க வேண்டும். ஷாம்பு அப்படின்னா நுரை கழுவி. இரு பொருள் தரும் ஒரு சொல் காண்க. உழவர் நாற்று டேஸ் வயலுக்கு செல்வர், குழந்தையை மெதுவாக டேஸ் என்போம். ரெண்டுக்குமே உழவர் நாற்று நட வயலுக்கு செல்வர், குழந்தையை மெதுவாக நட என்போம். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா வன பாதுகாவலர். மரபு தொடர் காண்க. கொட்டி அளத்தல், மிகுதியாக பேசுதல். புனையா ஓவியம் போல பொருள் அழகுபடுத்தாத. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை பழமொழி ஒற்றுமை. சுற்றுச்சூழல் கிளைமேட் சேஞ்சின் தாக்கம் அதிகம் உள்ளது. கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னா காலநிலை மாற்றம். சரியான ஒளிமரபு தேர்ந்தெடுக்க. வாத்து அப்படின்னா கத்தும், கழுத கத்தும், கிளி கொஞ்சும், காக்க கரையும். இது அனைத்துமே சரி. சரியான இளமை பெயர் காண்க. சிங்கக்குருளை. அதுதான் இங்கே எதுனே கொடுக்கலையா? ஆமாம், சரியான இளமை பெயர்னா சிங்கத்துக்கு குருளை, சிங்கக்குருளை கரெக்ட். சரியான வினை மரபு காண்க. தேனை நக்கு அப்படின்றது தான் கரெக்டு. கவி வரைந்த பென்சில் ஓவியம் அழகு. அப்போ இந்த பென்சில் அப்படின்றதுக்கு தமிழில் என்ன பொருள்னா கரிக்கோல் அப்படின்றது தான் தமிழாக்கம். இரு பொருள் தரும் ஒரு சொல் காண்க. அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை டேஸ் பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை. ரெண்டுக்குமே நடைன்றது வரும். தொகை மரபு காண்க. ஆடு அப்படின்னா மந்தை. பொறுத்துக. குதிரை அப்படின்னா குதிரை கொட்டில், எலிவலை, குருவிக்கூடு, ஆட்டுப்பட்டி. கார்த்திகை மாதம் டேஸ் கண்ட மாதிரி, பிறை கண்ட மாதிரி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொராக்குதல். மரம் பேய்காற்றில் சாய்ந்தது வாழ்ந்த பெருவாழ்வு. பெருவாழ்வு வாழ்ந்த மரம் பேய்காற்றில் சாய்ந்தது. அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்றது பிறவினை வருவித்தான். சரியான தன்வினை தொடர் காண்க. வள்ளி மாலை தொடுத்தாள் தன்வினை. கீழ்கண்ட வாக்கியத்திற்கு ஏற்ற வினா தேர்வு செய்க. யானைகள் கூட்டமாக வாழும் இயல்புடையது. யானைகள் எத்தகைய இயல்புடையவை? உயர்திணையில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது பலவின்பால். அக்ரிணையில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது பலர்பால். இது ரெண்டும் மாற்றிருக்கு, ரெண்டுமே தவறு. உயர்திணையில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது பலர்பால், அக்ரிணையில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது பலவின்பால். ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துகிறார் அப்படின்னு வந்தால் தான் அது நிறைவாகும்.
திருக்குறளின் சில பகுதிகளை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க துணிந்தவர் யார் அப்படின்னா நெதனியல் எட்வர்ட் கிண்டர்ஸ்லி. விருந்தினரை வள்ளுவர் எந்த மலருடன் ஒப்பிடுகிறார்? அனிச்ச மலர். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே என்று பாடிய கவிஞர் பாரதியார். தந்தை பெரியாரால் சுத்த தியாகி என்று பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். எவ்வகை சொல் அறிக, அதாவது தேடிய அப்படின்றது எவ்வகை சொல்? பெயரச்சம். வலுவு சொல் அற்ற தொடர் காண்க. வானம் பார்த்த பூமி, அதான் வலுவு சொல்லால் அற்ற தொடர். மேற்கண்ட பத்தியை படித்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளிக்கணும். உலகம் ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என கூறியவர் தொல்காப்பியம். மேற்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் கோடை. பனிப்பகுதியில் இருந்து வீசும் காற்று ஊதை காற்று. கிழக்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் மலைக்காற்று. மேற்கண்ட பத்திக்கு ஏற்ற தலைப்பு காற்று. பொருத்தமான காலமறிக. தடுப்பூசி செலுத்தினேன், அது இறந்த காலம், இது ஒன்றுதான் சரி. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். பாரதியின் படைப்புகளுள் அல்லாதது முருகன் பாட்டு. விரல் நுழை வெளிச்சங்கள் நூலின் ஆசிரியர் ராதாகிருஷ்ணன், அதாவது தாராபாரதி அவர்களோட இயற்பெயர். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது என்ற வரியை பாடியவர் ராமலிங்கனார். பாவலரு பெருஞ்சித்தனார் நடத்திய இதழ் தென்மொழி. அவன் நேற்று திரைப்படம் டேஸ் கான். அப்போ கான் அப்படின்னா கண்டான். எவ்வகை தொடர் காண்க. அவர்கள் நன்றாக படித்தனர். தன்வினை. அவப்பொழுது போக்குவதிலும் டேஸ் நல்லதுமாங்க. தவப்பொழுது. இரு பொருள் தரும் ஒரு சொல் காண்க. நீதிமன்றத்தில் தொடுப்பது டேஸ். நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு டேஸ். அப்போ ரெண்டுமே வழக்கு. நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு, நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.